திருப்பரங்குன்றம் மலையடிவாரத்தில் முருகன் கோவில் அமைந்துள்ள நிலையில் மலை உச்சிக்கு செல்லும் வழியில் சிக்கந்தர் தர்காவும் காசி விஸ்வநாதர் கோவிலும் அமைந்திருக்கிறது. கடந்த 2 மாதங்களாகவே திருப்பரங்குன்றம் மலையை மையப்படுத்தி இந்து இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவர்களிடையே மோதல் நிலவி வந்தது. இந்த நிலையில் திருப்பரங்குன்ற மலையை காப்பதாக கூறி இந்து அமைப்புகள் போராட்டம் அறிவித்த நிலையில் 144 தடை உத்தரவு போட்ட போலீஸ் திருப்பரங்குன்றத்தை முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. முருகனின் 4ஆம் படை வீடான கும்பகோணம் அருகே உள்ள சுவாமி மலைக்கு தரிசனம் செய்ய வந்ததாக கூறி 100க்கும் மேற்பட்டோர் வந்த நிலையில் கோவில் நுழைவு வாயிலிலேயே தடுத்து நிறுத்தினர். பின்னர் அங்கேயே சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்த முயன்ற நிலையில் கைது செய்து அப்புறப்படுத்தினர். பழனியில் பாஜக அலுவலகத்தில் ஒன்று கூடியவர்கள் சிறப்பு பூசை நடத்தி காவடிகளை சுமந்தபடி பாத யாத்திரையாக திருப்பரங்குன்றம் நோக்கி புறப்பட்டனர். அப்போது போலீஸ் தடுத்து நிறுத்திய நிலையில் இரு தரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. சிறிது நேரம் சலசலப்பை அடுத்து பாஜகவினர் அமைதியாக கைதுக்கு ஒத்துழைத்து போலீஸ் வாகனத்தில் ஏறி சென்றனர். கோவை கோனியம்மன் கோவிலில் கந்த சஷ்டி கவசம் பாடல் பாடியபடியே பிரகாரத்தை சுற்றி வந்த பாஜகவினர் திருப்பரங்குன்றம் செல்லும் நோக்கத்துடன் கோவிலை விட்டு வெளியேறிய நிலையில் போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். சிலர் கைதாக மறுத்து கைகளில் கொடிகளை ஏந்தியபடி சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்திய நிலையில் பொறுமை இழந்த போலீசார் குண்டுகட்டாக தூக்கிச் சென்றனர். திருப்பூரிலிருந்து திருப்பரங்குன்றத்திற்கு இந்து முன்னணி அமைப்பின் மாநில தலைவர் காடேஸ்வரா சி சுப்பிரமணியம் தலைமையில் ஊர்வலமாக செல்ல முயன்றவர்களை போலீசார் கைது செய்தனர். காடேஸ்வராவின் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொந்தளித்த இந்து முன்னணி அமைப்பினர் தாராபுரம் சாலையில் படுத்து உருண்டு மறியல் செய்ததோடு திடீரென ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தீக்குளிக்க முயன்றவரை தடுத்து நிறுத்தி காப்பாற்றிய போலீசார் 200க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்து அள்ளி சென்றனர். பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா காரைக்குடியில் உள்ள தனது வீட்டிலிருந்து திருப்பரங்குன்றம் செல்ல முயன்றார். அப்போது 3 வாகனங்களில் வந்திறங்கிய போலீசார் காரில் ஏறிய ஹெச் ராஜாவை அங்கிருந்து நகர முடியாமல் சிறை பிடித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த ஹெச் ராஜா டிஎஸ்பியிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதேபோல காரைக்குடி இந்து முன்னணி அலுவலகத்திலிருந்து குழுவாக இணைந்து முருகன் பாடலை பாடியவாறு தர்ணாவில் ஈடுபட்டவர்களை கூண்டோடு கைது செய்தனர். மேலும் அசாதாரண சூழல் நிலவி வரும் நிலையில் தஞ்சாவூரிலிருந்து மதுரை நோக்கி புறப்பட்ட பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தத்தை முன்னெச்சரிக்கையாக வீட்டு காவலில் சிறை பிடித்தது காவல்துறை. தேனியிலிருந்து திருப்பரங்குன்றத்திற்கு செல்ல முயன்ற இந்து அமைப்பினர் 50க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்து வீரபாண்டியில் உள்ள மண்டபத்தில் அடைத்து வைத்த காவல்துறை தேனியிலிருந்து வேறு யாரேனும் தடையை மீறி செல்கிறார்களா என கண்காணித்தனர். இதேபோல தென்காசி விருதுநகர் மாவட்டங்களிலிருந்து திருப்பரங்குன்றத்திற்கு கிளம்பிய பாஜக நிர்வாகிகளை வழியிலேயே வைத்து காவல்துறை கைது செய்தது. மேலும் குருவாயூர் ரயிலில் பயணம் செய்த RSS அமைப்பைச் சேர்ந்த மாநில நிர்வாகியை விருதுநகர் ரயில் நிலையத்தில் வைத்து கைது செய்த போது வாக்குவாதம் ஏற்பட்டது. ராமநாதபுரம் வழிவிடு முருகன் கோவில் முன்பாக பாஜகவினர் கந்த சஷ்டி பாராயணம் பாடியபடி போராட்டம் நடத்தியது பதற்றத்தை ஏற்படுத்தியது.
நேரமாக ஆக பாஜகவினர் அதிகளவில் கூடிய நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டது. சிவகங்கை நகர பாஜக தலைவரை முன்னெச்சரிக்கையாக கைது செய்த போலீசார் 4 மணி நேரத்திற்கு மேலாக சாலையோரமாக திருமண மண்டப வாயிலிலேயே அமர வைத்திருந்தனர். கள்ளக்குறிச்சியிலிருந்து உளுந்தூர்பேட்டையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற பாஜகவினரை போலீசார் கைது செய்தனர். அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பியவாறு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தியவர்களை போலீஸ் கைது செய்து மண்டபத்தில் அடைத்தது. இதேபோல விழுப்புரம் மாவட்டம் அரசூர் கூட்ரோடு பகுதியில் போராட்டம் நடத்திய பெண்கள் உட்பட 50க்கும் மேற்பட்ட பாஜகவினரை போலீசார் கைது செய்தனர். திருப்பரங்குன்றத்தில் போராட்டம் நடத்த காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் இந்து அமைப்பினர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்து முறையான அனுமதி பெற்றனர். கோயில் அமைந்திருக்கும் பகுதியில் திட்டமிட்டிருந்த போராட்டத்தை பழங்காநத்தம் பகுதியில் நடத்துமாறு நீதிமன்றம் அனுமதி அளித்தது. நீதிமன்ற உத்தரவின் காரணமாக போராட்டம் நடத்த முயன்று கைதான அனைவரும் உடனடியாக விடுவிக்கப்பட்டனர். இதையடுத்து அனைவரும் பழங்காநத்தம் பகுதியில் போராட்டம் நடத்த திரண்டனர். சரியாக மாலை 5 மணிக்கு தொடங்கிய இந்து அமைப்பினர் போராட்டம் பாஜக மூத்த தலைவர்கள் மற்றும் இந்து முன்னணி அமைப்பினர் உரையுடன் மாலை 6 மணி அளவில் நிறைவு பெற்றது.